1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. தலையில வணங்கி நாம் ஜெபிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த வசனத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக. கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, இந்த வார்த்தை எங்களுக்கு விளக்கி எங்களோடு பேசி உம்முடைய வார்த்தையினால் தொடப்பட்ட மனதோடு நாங்கள் புறப்பட உதவி செய்யும். இந்த ஜீவ அப்பமாகிய வசனம் எங்கள் உள்ளான ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் பலத்தையும் வல்லமையும் உண்டாக்குவதாக. எங்களுடைய ஆவி சரீரங்களுக்கும் நன்மை உண்டாக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். சொல்லுங்க, நம்ம எல்லாரும் யார் அப்படின்னா தேவனால அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமானா இந்த பூமியில் நமக்கு ஏராளமான உறவுகள் இருக்கிறாங்க, ஏராளமான சொந்தம் பந்தம் இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய உறவு, ஏராளமான சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மளை விட படித்தவங்களாக இருக்கிறாங்க, நம்மளை விட பணக்காரர்களாக இருக்கிறாங்க, நம்மளை விட அறிவாளிகளாக இருக்கிறாங்க, நம்மளை விட மேதைகளாக இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கிற இவ்வளோ மக்கள் இருக்க நீங்கள் நினச்சி பார்த்தது உண்டா? அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு நம்மளை அழைத்து இருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் தெரிந்து அழைத்து இருக்கிறாரு. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சொல்லுங்க, என்ன செய்திருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி சத்தமோரலிலே சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு கேள்வி. தேவன் நம்மை அழைத்தார், எதற்காக அழைத்தார்? சொல்லுங்க, எதற்காக அழைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அழைச்சிட்டாரு. இப்போ அடுத்த ஒரு கேள்வி வருது, எதற்காக அழைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா வேதம் சொல்லுது, தம்முடைய நித்தியமான மகிமைக்காக நம்மை அழைத்தாராம். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்கெல்லாம் நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது தேவன் நம்மை அழைத்தார். எதற்காக அழைத்தார் அப்படின்னு கேட்டா, தம்முடைய நித்தியமான மகிமைக்காக கர்த்தர் நம்மை அழைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே தான் அழைத்தவராக மாத்திரம் அவர் இல்லாதபடி நித்திய மகிமையை வைத்து அந்த மகிமையை காண்பித்தவராய்
மாத்திரம் இராதபடி அந்த நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவதற்காக நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசித்து பாருங்க, அழைக்கப்பட்டுட்டோ, நமக்கு தெரியும் நித்திய மகிமைக்காக அழைச்சிட்டாருன்னு. இந்த நித்திய மகிமையில நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தான் இந்த பூமியில கர்த்தர் நம்மை சபைகளில் வைத்து என்ன பண்ணுகிறார்னா ஸ்திரப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், நிலைப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். பாருங்க, ஒவ்வொன்றாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த ஸ்திரப்படுவது, நிலைநிறுத்தப்படுவது, இந்த சீர்படுவது எல்லாம் ஒரே ஒரு நாளில் நடந்து முடிகிற ஒன்று அல்ல. ஒரு வாரத்தில் செய்து முடிக்கிற ஒன்றும் அல்ல. ஒரு மாதத்தில் செய்து முடிக்கிற ஒன்றும் அல்ல. ஒரு வருஷத்தில் செய்து முடிக்கிற ஒன்றும் அல்ல. அது எது வரைக்கும்னா அவருடைய வருகை மட்டும் நம்மை ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, நம்மை கர்த்தர் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நானே நிலை நிறுத்தப்படணும், நிலையா இருக்கணும் நினைச்சு என்னுடைய சொந்த ஞானத்தினால, அறிவினால, எனக்கு இருக்கிற திறமையினால ஏதோ ஒன்று செய்யணும் நினைச்சா அது முடியவே முடியாத ஒன்று. நம்முடைய அனுபவத்தினால் முடியாத ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் யாரை ஆண்டவர் அந்த நித்திய மகிமைக்காக அழைத்து, அந்த நித்திய மகிமையில யாரை ஆண்டவர் கொண்டு போகிறாரோ அவர்களை ஆண்டவர் நிலைப்படுத்த வேண்டும். கர்த்தர் என்ன செய்யணும்? நிலைப்படுத்த வேண்டும். அப்படியானால் யாரை ஆண்டவர் நிலைப்படுத்துவார் என்று சொன்னால் அதைத்தான் பேதுரு சொல்லுகிறான். இப்ப வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, நித்தியமான மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபையை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற. நல்ல கவனிங்க, யாரை நிலை நிறுத்துவார் அப்படின்னு சொல்றாருன்னா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். யாரை நிலைநிறுத்துவாரா? கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்கிற நம்மை. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்றேன், உங்க பாடுகள் எல்லாம் நிரந்தரமாகவே கூட வருகிற ஒன்று இல்லை. உங்க பாடுகளுக்கு ஒரு நேரம், ஒரு காலம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அது கொஞ்ச காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. நம்முடைய பாடுகளுக்கு என்ன குறிக்கப்பட்டு இருக்கிறது? காலங்கள், வேலைகள், நேரங்கள் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டே வருகிற ஒன்றல்ல. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தான் கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உங்களை நிலை நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், தேவனுடைய நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள், அதற்கு ஏதுவா இருக்கிறார்கள் என்று சொன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் கலந்துதான் இருக்கிறது. பாடுகளும் என்ன செய்கிறது? கலந்து இருக்கிறது. ஆனா இன்னைக்கு சொல்லுவாங்க, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்துட்டா, மூலிகை ஞானஸ்தானம் எடுத்துட்டா, நீ சபைக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு என்ன இல்லை? பாடும் இல்லை, கஷ்டமும் இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பாடுகள் இல்லை அப்படி என்பது போலலாம் இன்றைக்கு துருபதேசங்களானது இன்றைக்கு தேசங்களிலே அப்படியே காட்டு தீ போல பரவி கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுவேன், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நித்திய மகிமைக்குள்ள போய் சேருகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன உண்டுன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், பாடுகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அதை மறைச்சிட்டு இன்றைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வெறுமன ஆசீர்வாதத்தையே சொல்லி தங்களுடைய ஆதாயத்தை தேடுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது.
அருமையான கர்த்தருடையவர்கள் அதற்கு ஏற்ற வசனத்தெல்லாம் சொல்லுவாங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு சொல்லுங்க பிரியம். உபாகமம் 28:1-14 வரைக்கும் சொல்லுவாங்க. நீ நின்றாலும் ஆசீர்வாதம், நடந்தாலும் ஆசீர்வாதம், போகும்போதும் ஆசீர்வாதம், வரும்போதும் ஆசீர்வாதம். பார் பைபிள்ல பாரு ஆசீர்வாதம் பாரு, நீ நடந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 14க்கு மேல வாசித்து பாரு, அதே தேவனுடைய கற்பனைக்கு நீ கீழ்ப்படியலன்னா வானமும் சுடுமா, சொல்லுங்க பூமியும் சுடும். எவ்வளவு விதமான நிலைகள். வேதம் ரெண்டையும் போதிக்கிற ஒன்று. ஆனா இன்றைக்கு ஒரு தரப்பை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போதனைகளை செய்து பிரசங்கம் பண்ணி தங்களுடைய வயிற்று பிளப்பிற்காக வாழுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கு. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதம் உண்டு என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல பாடுகளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. நான் சொல்லுவேன், பாடுகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் வெவ்வேறாக என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க பார்க்கல, பாடுகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் வெவ்வேறாக என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. ஏன்னா தேவனால் அழைக்கப்பட்டு நித்திய மகிமைக்கு தேவன் கொண்டு போகிற வரைக்கும் கொஞ்ச காலம் அவர்களுக்கு என்ன உண்டு, பாடுகள் உண்டு. அதனால தான் பிலிப்பியர் 1:29-30 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்க ஆண்டவரிடத்துல விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தம் நமக்கு என்னமா இருக்கா, பாடுபட அருளப்பட்டு இருக்கு. நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுதும் நீங்கள் கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. பேசுகிற பவுல் சொல்லுகிறான், எனக்கும் அந்த பாடு என்ன செய்யுது, இருக்கு. ஊழியம் செய்கிறதுனால பாடுகள் இல்லை என்பது அல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டனால பாடுகள் இல்லை என்பது அல்ல, பரிசுத்த ஆவியை பெற்றதுனால பாடு இல்லை என்பது அல்ல. நான் சொல்லுவேன், தேவனுடைய நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிற எல்லாரும் கொஞ்ச காலம் என்ன செய்யணுமா, அதை தான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல. அருமையான கர்த்தருடையவர்களே, அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்னன்னா, வெறும் விசுவாசத்தினால மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுது, விசுவாசத்தினால வரங்களை நாம் பெற முடிகிறது. விசுவாசித்து என்ன செய்கிறோம், வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆமாவா இல்லையா, வரங்களை பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்து கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசித்து என்ன செய்கிறோம், கிருபைகளை. அந்த விசுவாசத்தினால நம்ம கிருபையை பெறுகிறோம், வரங்களை பெறுகிறோம், விடுதலையை பெறுகிறோம், சுகத்தை பெறுகிறோம். விசுவாசத்தினால மரித்தோர்களை கூட உயிரோடு கூட என்ன செய்தாங்க, எழுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால அற்புத அடையாளங்கள் நடந்தது என்று வேதம் சொல்லுகிறாங்க. விசுவாசத்தினால ராஜ்யங்களை என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே பட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால செங்கடலை பிளந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன செய்தாங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் எதனால தான் பெற முடியும், விசுவாசத்தினால தான் பெற முடியும். விசுவாசத்தினால வாக்கு தத்தங்களை பெற முடிகிறது. விசுவாசத்தினால சிங்கங்களுடைய வாய்களை என்ன செய்தார்களா, சொல்லுங்க, அடைத்தார்களா, சிங்கங்களுடைய வாய்களை அடைத்தார்களா. விசுவாசத்தினாலே அக்கினியினுடைய உக்கிரகத்தை என்ன செய்தார்களா, அவிழ்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11 30-31 வாசிங்க. 31 இருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால் பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், விசுவாசத்தினால் ராஜ்யத்தையே ஜெயித்தார்கள், நீதியை
நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், விசுவாசத்தினால் வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், விசுவாசத்தால் சிங்கங்களின் வாய்களை அடைத்தாங்க, அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், விசுவாசத்தினாலே பலவீனராய் இருந்தவர்கள் பலனாய் மாறினார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், விசுவாசத்தினாலே யுத்தத்தில் அவர்கள் வல்லவர்களாய் மாறினார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை எல்லாம் என்ன செய்தார்களா? முறியடித்தார்களாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை தான் எபிரேயர் 11:29 சொல்லுகிறார். இப்ப வாசிங்க 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். நல்ல கவனிங்க, கடந்து போனார்கள். 30ஆம் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இதெல்லாம் எதுல நடந்துச்சு அப்படின்னு கேட்டா சொல்லுங்க, ஒரே ஒரு காரியம். என்னது சொல்லுங்க? விசுவாசம். அதனால தான் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினால எல்லாமே செய்ய முடியும். ஆனா அதே விசுவாசத்தை கொண்டு அடுத்த ஒரு சிலரை வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். அதே 11ஆம் அதிகாரம் 36 இருந்து வாசித்து பாருங்க. வேறு சிலர் நிந்தைகளையும், அதே விசுவாசித்த சிலர் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும், நல்ல கவனிங்க, விசுவாசித்தவங்க தான் அடிகளையும் கட்டுகளையும், விசுவாசித்தவர்கள் தான் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். விசுவாசித்தவங்க தான். ஒரு கூட்டமானது சிங்கங்களுடைய வாயை கட்டுது, அக்கினியை அவிழ்த்து போடுகிறது, பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறது, ராஜ்யத்தெல்லாம் ஜெயிக்கிறது, சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறது, எரிகோ கோட்டையை உடைக்கிறது விசுவாசத்தினால. ஆனா அதே விசுவாசித்த இன்னொரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க வாசிங்க, நிந்தைகளையும், நிந்தை, அடிகளையும், அடிகள், கட்டுகளையும், கட்டு, காவலையும், காவல் அனுபவித்தார்கள். அனுபவிச்சாங்க. கல்லெறி உண்டார்கள். கல்லெறி உண்டாங்க. கல்லடி வாங்குறவன் விசுவாசத்தை இல்லாததுனால அல்ல. இப்ப பவுல் வந்து கல்லெறி உண்டு செத்து போனவனை போல வீதியில கொண்டு போய் போட்டு போயிட்டாங்க. அவனுக்கு நான் விசுவாசமா இல்ல. விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் இருந்தோம். வேறு சிலர் கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போட்டுக்கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பாருங்க, துன்பத்தை உபத்திரவத்தை விசுவாசித்த கூட்டம் பாடுகளை அனுபவித்தாங்களாம். அப்ப என்ன, நான் இதுல என்ன சொல்ல வருகிறேன்னா, அருமையானவர்களே, நீங்க விசுவாச வீரர்களா இருந்தாலும், ஒருவேளை விசுவாசம் இல்லாம அறகுற நம்பிக்கையா இருந்தாலும், சபையில விசுவாசியா இருந்தாலும், நான் சொல்லுவேன், நாம் எல்லாருக்கும் என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த நித்திய மகிமைக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை கொண்டு போகணுமா? அப்படிதான் கொண்டு போகிறார். அப்ப ஒரு மனிதன் சீர்பட்டு ஸ்திரப்பட்டு கொண்டு போகப்பட வேண்டுமானால் இந்த பூமியில அவன் என்ன அனுபவிக்கணும்? ஏன்னா பாடுகள் மூலம்தான் அவன் சீர்படுகிறான், ஸ்திரப்படுகிறான் வேதம் சொல்லுகிறது. அப்ப என்னை சீர்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொன்னா உடனே ஆண்டவர் என்ன கொண்டு வருவார் சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே அந்த நித்திய மகிமையில நான் போய் சேரணும், என்ன நீர் என்ன செய்யும்? ஸ்திரப்படுத்தும், என்னை சீர்படுத்தும். அப்படின்னா உன்னை சீர்படுத்தணுமா ஸ்திரப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டுட்டு எங்க கொண்டு வருவார் சொல்லுங்க பார்க்கலாம்? பாடுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கொண்டு வருகிறார்? பாடுகள். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பாருங்க. அவர் பிறந்த உடனே தூதன் தோன்றி சொல்கிறான், உலகத்திற்கு என்னது? சந்தோஷம், சமாதானம். தூதன் தோன்றி சொல்லுகிறான் இயேசுனுடைய பிறப்பை சமாதானம், சந்தோஷம் சொல்லுகிறார். 8ஆம் நாள் பிறந்து 8 நாள் ஆகிறது இயேசு பிறந்து. இப்பொழுது சிமியோன் அவரை தன்னுடைய கைகளில் என்ன செய்கிறார்?
ஏந்தி கொண்டு என்னை சமாதானத்தோடு என்ன செய்கிறேன், போக விடுகிறேன்னு அவன் சொல்லுகிறான். அந்த ஆலயத்தில் 84 வயது உடைய ஒரு அன்னாள் பாட்டி இருக்கிறார். அந்த பாட்டி அம்மா சொல்லுகிறாங்க, அந்த ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து பாடுகிறார், புகழ்ந்து பேசுகிறார். இப்போ இயேசு பிறந்த பின்பு பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் எல்லாரும் வருகிறாங்க. எல்லாரும் வந்து பொன்னையும் தூபத்தையும் எல்லாம் காணிக்கையாக படைத்து அந்த இயேசுனுடைய குழந்தையினுடைய பாதத்தில் அவர்கள் அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து அந்த காணிக்கைகளை எல்லாம் வைத்து அவங்க படைத்து என்ன செய்கிறாங்க, சந்தோஷப்பட்டு போகிறார்கள். அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படி ஒவ்வொரு காரியங்கள் வேதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வளர்ந்து இப்பொழுது ஊழியக்காரராய், இப்பொழுது ஊழியம் செய்கிறவராய் மாற்றப்பட்ட போது எருசலேம் வீதிக்கு போகும் பொழுது இவர் யாரோ என்று ஆச்சரியப்படுகிற அளவில் ஒரு பெரிய திரள் கூட்டமானது ஓசனா ஓசனா என்று சொல்லி முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க. இவ்வளவு கனம், இவ்வளவு மேன்மை, இவ்வளவு மகிமை இதுவரைக்கும் அவருக்கு கிடைச்சது இதெல்லாம். ஆனா பிதா அவருக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? சாஸ்திரிங்க வந்து பொன்னையும் தூபத்தையும் கொடுத்தாங்க. தூதர்கள் வந்து அவர் பிறப்பை சந்தோஷமா பாடினாங்க. சிமியோன் வந்து அவருடைய பிறப்பை பார்த்து என்ன சமாதானத்தோடு போக இதை பார்க்கத்தான் ஆசைப்பட்டேன், பார்த்துட்டேங்கிற சந்தோஷப்படுகிறார். அன்னாள் பாட்டி புகழ்ந்து பாடுகிறார். இப்படி எல்லாரும் இயேசுனுடைய பிறப்பை பத்தி இப்படி பார்க்கும்போது பிதாவானவர் இயேசுவுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நல்ல கவனிங்க, இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். நல்ல கவனிங்க, இயேசுவை எங்க உட்படுத்தினா? சத்தமா சொல்லுங்க. எங்க இயேசு பிறந்தது முதல் என்னென்னவோ தூதர்கள் பாடுகிறாங்க, என்னென்னவோ யாரோ வந்து மரியாள் சந்தோஷப்படுகிறார், சாஸ்திரிங்க வந்து அவருடைய பாதத்தில் எல்லாம் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். ஆனா பிதா இயேசுவை பிதா கொடுத்தது என்னன்னா அவருக்கு பாடுகள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? பின்பற்றி வரணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் தாழ்மையாய் சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் பிதா இயேசுவுக்கு கொடுத்ததை என்னதான் பாடு. எனவே தான் அவருடைய அடிச்சுவடுகளை கடந்து வருகிற நமக்கும், இயேசு நமக்கு முன்பாக போனார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற நமக்கும் என்ன உண்டு? சொல்லுங்க பார்க்கலாம். பாடுகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உண்டு? பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. முட்கள் நிறைந்த பாதையிலும் சற்றும் பயமின்றி நடந்திடுவே. முட்கள் நிறைந்த பாதையிலும் சற்றும் பயமின்றி நடந்திடுவேன். நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. ஒவ்வொரு நாளும் நம்மை நெருக்கும் யாவையும் தள்ளி
கிறிஸ்துவின் பின்னே செல்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நெருக்கும் யாவையும் தள்ளி கிறிஸ்துவின் பின்னே செல்வோம். உலகின் சந்தோஷம் ஒன்றுமில்லை, குப்பையும் நஷ்டமுமே. உலகின் சந்தோஷம் ஒன்றுமில்லை, குப்பையும் நஷ்டமுமே. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. பச்சை மரத்திற்கு இப்பாடு ஆனால் பட்ட மரத்திற்கு எப்பாடென்றார் இயேசு. பச்சை மரத்திற்கு இப்பாடு ஆனால் பட்ட மரத்திற்கு எப்பாடென்றார் இயேசு. உன் பாரம் எல்லாம் நீ வைத்து விடு, இயேசு உன்னை ஆதரிப்பார். உன் பாரம் எல்லாம் நீ வைத்து விடு, இயேசு உன்னை ஆதரிப்பார். நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நித்திய ஜீவனை எனக்காகளித்து நித்தமும் என்னை நடத்தினீரே ஐயா. நித்திய ஜீவனை எனக்காகளித்து நித்தமும் என்னை நடத்தினீரே ஐயா. என் வாழ்நாளெல்லாம் நான் பாடிடுவேன், இயேசுவையே போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் நான் பாடிடுவேன், இயேசுவையே போற்றிடுவேன். நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. நான் முன்னேறி செல்லும் ஒவ்வொரு பாதையும் என் இயேசு நடந்ததல்லோ. ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் சுருக்கமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 1 பேதுரு இன்றைக்கு தலைப்பு, எந்த பாடுகளை சகிக்கணும், எந்த பாடுகளை சகிக்கணும். முதலாவதாக 1 பேதுரு 4:16 வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். மீண்டும் வாசிங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இங்கு நாம் பார்க்கிறோம், எந்த பாடுகளை நாம் சகிக்கணும். பாடு என்று சொன்னால் என்ன பாடுகள்? முதலாவதாக வேத சத்தியம் சொல்லுகிறது,
ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருக்க கடவன். அப்ப முதலாவதாக கிறிஸ்தவனா இருப்பதினால என்ன உண்டுங்க? சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. நமக்கு பாடு எதனால தெரியுமா? காதுல சொல்லுங்க. நமக்கு பாடு எதனால தெரியுமா? கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால. நாம் கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால. மற்றவங்களை போல ஞாயிற்றுக்கிழமை வந்தா நல்லா தண்ணி அடிச்சிட்டு சில கண் அப்படியே பார்க்குது, என்னடாது நம்ம காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நண்பர்களோடு என்ன செய்கிறது? நல்லா தண்ணி அடிச்சிட்டு நல்ல சினிமா தேட்டருக்கு போயிட்டு அப்படியே சுற்றி அப்படியே சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போய்கிட்டு அப்படியே வந்தால் ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாக அனுபவிக்கலாம். ஆனால் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உலகத்தினால பணம் கொடுத்து வாங்கக்கூடாத இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்தபடியினால், இந்த ரட்சிப்பை நம்ம பெற்றதுனால அந்த குடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, சினிமா சிற்றின்பன்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு, பலவிதமான பாவ பழக்கத்திலிருந்து மீட்கப்பட்டு, ஆண்டவராகி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழணும் அப்படி என்று சொல்லி தீர்மானித்து நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் மாறி, ஞாயிற்றுக்கிழமை ஆனா சாராயம் தூக்குற கையில, பாட்டில் தூக்குற கையில என்னத்தை தூக்குறோம்? சொல்லுங்க. பைபிள் தூக்கிட்டு அருவா கத்தி எடுத்துட்டு சண்டை போடுற கையில இப்ப என்ன தூக்குறோம்? பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா பூனை போல புலி போல இருந்த நாம இப்ப என்னவாயிட்டோம்? பூனை போல மாறி வீடை போட்டுறதும் தெரியல, மெதுவாக வெளியில் வர்றதும் தெரியல, நேரம் ஆலயத்தில் வந்து இத்தனை மணி நேரம் குறுக்கு வலிக்க இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து, அப்படி சாஞ்சி இப்படி சாஞ்சி உட்காந்து இவ்வளோ வழியெல்லாம் பொறுத்து சகித்து உட்கார்ந்து ஆராதனை முடித்து சாப்பிட்டு சாப்பிடாம திரும்ப வீட்டிற்கு போய் யோசித்து பாருங்க. இப்படியெல்லாம் நாம் மாறி தேவனை ஆராதிச்சு இப்படியெல்லாம் செய்கிறோம். எதனால? கிறிஸ்தவனா மாறினதுனால. இப்படி மாறினதுனால தான் என்ன இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். பாடு இருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இருக்கிற பாடு வெளியில் இருக்கிறவனுக்கு இருக்கா? சொல்லுங்க. நமக்கு இருக்கிறது இருக்காது. நமக்கு இருக்கிற பாடு அவங்களுக்கு இல்லை. அவங்க கஷ்டம், அவங்க பாடு என்னன்னா, ஐயோ எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? இல்லாததை நினச்சி அதனால்தான் உலக மக்கள் அதற்காக என்ன செய்கிறாங்க? கவலைப்பட்டு பாடுபடுகிறாங்க, கஷ்டப்படுகிறாங்க. அது வேற. ஆனால் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாடு. நான் சொல்லுகிறேன், சவுல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்றாலே அவனுக்கு பிடிக்காது. கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பெயரை காதல கேட்டால அப்படியே சிங்கம் போல ஆயிடுவான். நல்ல படித்த கல்விமா, பண்டித, வீரத்தில் ரோம, இப்படி பல திறமைகள் அவனுக்கு இருந்தது. கூடவே அவனுக்கு பணம்பலம் அதிகமாக இருந்தது, ஆள்பலம் அதை விட அதிகமாக இருந்தது. எனவே இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே பிடிக்காது. அந்த நாட்களில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்களோ, இன்றைக்கு என்ன நடக்குதோ இதே போல தான் அந்த நாட்களில் கூடி ஜெபிக்கிற இடத்துல, ஆலயத்தில் பலவிதமான மனிதர்கள் உள்ள நுழைந்து போராட்டம் பண்ணுகிறது போல அன்றைக்கு சவுல் வந்து போராட்டம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. ஒரு நாள் அவனை சந்திச்சாரு. கண்ணு போயிடுச்சு. உடனே ஆண்டவரை யாருன்னு கேட்குறான். அப்புறம் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தின உடனே இப்போ ஆண்டவரை அறிஞ்ச உடனே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர், என் நாமத்தின் நிமித்தம் நீ என்ன செய்யணும்? சொல்லுங்க. பாடுபாடனப்பா. என்ன சொல்லியிருக்கலாம்? நான் உன்னை பெரிய அப்போஸ்தலனா சொல்லியிருக்கலாம்ல. எப்பா உன்னை நான் தெரிஞ்சது எதுக்குன்னா, பெரிய அப்போஸ்தலனா நான் உன்னை மாற்ற போகிறேன். உன்னை கொண்டு 14 நிருபத்தை என்ன செய்ய போகிறேன்? சொல்லுங்க. எழுத போகிறேன்.
இத்தனை சபைகளை ஸ்தாபிக்க போகிறேன், கொருந்து பட்டணத்தில், கலாத்தியா பட்டணத்தில், எபேசு பட்டணத்தில், தெசலோனிக்கே பட்டணத்தில் இத்தனை சபைகளை உன்னை கொண்டு ஸ்தாபிக்க போகிறேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தா அவனுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவனுக்கு சொன்னது என்னன்னா, என் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு என்ன செய்வேன். அதனால தான் அவன் சொல்கிறான், எனக்கு கட்டுக்களும் காவல்களும் உபத்திரவங்களும் உண்டு என்பதை நான் போகிற பட்டணங்கள் தோறும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொண்டு. நீ போகிற இடமெல்லாம் உனக்கு என்னதான்? சொல்லுங்க, பாடு. அருமையான கர்த்தருடையவர்களே, ஏன் இவன் சவுலா இருந்தா இந்த பாடு இருக்குமா? இருக்காது. எதனால இந்த பாடு இப்போ அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கிறிஸ்தவனாய் மாறினதுனால, கிறிஸ்துவை தரிசித்ததுபடியினால, கிறிஸ்துவனுடைய ஒளியில கிறிஸ்துவை அவன் கண்டதினால, அவனுடைய சத்தம் கேட்டதினால, இப்போ அவன் கிறிஸ்தவனாய் மாறினதுனால அவனுக்கு பாடு. நான் சொல்லுவேன், நீங்க கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால உங்களுக்கு பாடு வந்ததுன்னா கை தட்டி சிரிக்கணும், சந்தோஷப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். செய்யலாமா? செய்யலாமா? கை தட்டி இன்ஸ்டால்மெண்ட்ல தட்டுற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் முதலாவது சொல்லுவேன், கிறிஸ்தவர்களாய் மாறினதுனால நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவனாக மாறினதுனால அப்படியே பெரிய ஊழியக்காரனா பெரிய ஆசீர்வாதத்தில் போயிடுவோம். இல்லை, நிச்சயம் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் தான் நம்ம நித்திய மகிமைக்குள்ள நம்மை கொண்டு போகிறது. பாடுகள் தான் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறது. இரண்டாவதாக, எந்த பாடுகளை நாம் சகிக்கணும்? சுருக்கமாய் சொல்லுகிறேன், எந்த பாடுகளை சகிக்கணும்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எந்த பாடுகளை சகிக்கணும்? வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு அப்படின்னு சொல்லல, ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்குமா? கரங்களை உயர்த்தி சத்தமரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு. அப்போ எந்த பாடுகளை சகிக்கணும்னா, முதலாவது நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால பாடு வரும்போது என்ன செய்யணும்? சகிக்கணும். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, அநியாயமாய் வருகிற பாடுகளை என்ன செய்யணுமா? சொல்லுங்க, யாருக்கு அநியாயமாய் பாடு வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அநியாயமான பாடுகள் வரும். நேற்று இரவு ஜெபம் இல்லையா, வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம். இந்த இரவு ஜெபத்தில் ஒரு தம்பி வந்தாப்புல, ஊழியம் செய்கிற தம்பி தான். ஏகப்பட்ட பிரச்சனை, சுற்றி பிரச்சனை, சபை இருக்கிற அந்த இடத்தை சுற்றிலும் ஏகப்பட்ட பிரச்சனை. சரி, இவர் பக்கத்தில் 100க்கு 200% இவர் பக்கம் நியாயம் இருக்கு. அந்த நியாயத்தின்படி ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி செய்ய போனால், சுற்றி இருக்கிற எல்லாரும், நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கல்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னு என்னன்னா, எதிராளி அநியாயமாக பண்ணுறான். ஆனால் அதை கேட்கறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. ஆனால் கேட்குறவங்களாம் யாரை கேட்குறாங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிட்டு அப்படியே போனார் அந்த தம்பி. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சொல்லுங்க, அநியாயமாய் வருகிற பாடுகளை என்ன செய்யணும்? சொல்லுங்க பார்க்கலாம். சகிக்கணும். அநியாயமாய் வருகிற பாடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த பாடு நியாயமாக வந்ததா, அநியாயத்தினால வந்ததா? சொல்லுங்க பார்க்கலாம். அநியாயத்தினால் அவனை பாடுபடுத்தினான். அவன் கண்ட ஒரு தரிசன சொப்பனத்தினால அநியாயமாய் வஸ்திரத்தை பறிஞ்சு அவமானப்படுத்தினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க, தண்ணீர் இல்லாத கிணற்றில் தூக்கி போட்டாங்க. இப்போ அவன் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் சொல்லுங்க
அநியாயமாய் அனுபவிக்கிறான். 20 வெள்ளி பணத்திற்கு யாரை விற்கிறா? யோசித்து பாருங்க. அநியாயமான ஒரு நிலைமை. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், இப்படி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பங்களில், நம்மை சுற்றிலும் இருக்கிற நிலைகளில் அநியாயமான பாடுகள் என்ன செய்யும்? வரும். நமக்கு விரோதமாக பேசுவாங்க, எழும்பும், எல்லாம் செய்வாங்க. ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, இந்த வந்த பாடு எதுக்குன்னா சொல்லுங்க, நித்திய மகிமைக்கு நம்மை கொண்டு போவதற்கு, நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவதற்காக இது தேவனால் உண்டான ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அனுமதிக்கப்பட்ட ஒன்று. தானியேல் குற்றமற்றவனாய் வாழுகிறான். ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ராஜாவுக்கு முன்பாக இருக்கிற வேலையில் எல்லாம் அவன் உண்மையா இருக்கிறான். ஆனால் அவனை தான் என்ன செய்தாங்க? குற்றப்படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சிங்க கெபியிலேயே போடுகிறதற்கு. யோசித்து பாருங்க. அநியாயமான குற்றச்சாட்டுக்கள், அநியாயமான பாடுகள். அருமையான, நான் சொல்லுவேன், உண்மையாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்களேன். இந்த பூமியில் இருந்த காலங்களில் நன்மையே செய்தவர். அப்போஸ்தலர் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். போன பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் நன்மையே செய்தார். ஆனா அவரைத்தான் மக்கள் பாடுகளுக்கு உட்படுத்தினார். தேவாலயத்தை இடித்து போடுன்னு சொன்னார். அரசியல் ஆதாயத்தை தேடினார். யூதருக்கு ராஜா என்று தன்னை பிரபலப்படுத்தினார். வரி கட்ட வேண்டாம் என்று சொன்னார். இந்த ஆலயத்தை இடித்து போட என்னென்னவோ சொல்லி எத்தனை கன்னத்தில் அறையிறான், முகத்தில் துப்புகிறான், எவ்வளவு அவமான பாடுகள். நான் சொல்லுவேன், இதெல்லாம் அநியாயமாய் வந்த பாடுகள். இதுதான் நித்திய மகிமைக்குள்ள நம்மை கொண்டு போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நித்திய மகிமைக்குள்ள நம்மை கொண்டு போகிறது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மூன்றாவது ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன். 1 பேதுரு 2:20. எந்த பாடுகளை சகிக்கணும்? முதலாவது சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவனா இருப்பதினால வருகிற பாடுகளை சகிக்கணும். 2வது, அநியாயமாய் வருகிற பாடுகளை என்ன செய்யணும்? சகிக்கணும். 3வதாக வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையாய் சகித்தால், அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதனால என்ன கீர்த்தி, என்ன பிரயோஜனம் உண்டு? நீங்கள் நன்மை செய்து, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால், பொறுமையோடு சகித்தால், அதுவே தேவனுக்கு முன்பாக அதுதான் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகாய் பேதுரு எழுதுகிறார் பாருங்க. நீங்கள் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அடிக்கப்பட்டு நீங்கள் பொறுமையோடு இருந்தா அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்க நன்மை செய்து அதனால பாடுபட்டா உங்களுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையில் பெரிய பிரச்சனை என்னன்னா சொல்லுங்க, நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து தான் பெரிய பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் பாடு என்னன்னா சொல்லுங்க, நன்மைக்கு தான் பாடு, கஷ்டம். அதான் பேதுரு எழுதுகிறா, நன்மை செய்து நீங்க பாடுபட்டீங்கன்னா அதுதான் தேவனுக்கு எப்படி இருக்கிறது? அப்போ எந்த பாடுகளை சகிக்கணும்னா, நீங்க நன்மை செய்வீங்க, ஆனா உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? தீமை செய்வாங்க. வேதத்தில் தாவீதை குறித்து பார்க்குறோம். சவுலுக்கு தாவீது நன்மையே செய்தான். இவனால் செய்ய முடியாத ஒன்றை தேசத்தில் அவன் செய்தான். கோலியாத்தை வென்று தேசத்திற்கு ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்து கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இவனை பிடித்து கொல்லணும்னு வருகிற வேளையில் அவன் உடுத்திருந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை அறுத்து, அப்பவும் அவன் நன்மை தான் செய்தான். அவன் நினைச்சிருந்தா சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், யுத்த வீர, காரிய சமர்த்த, இவ்வளோ திறமை அனுபவம் இருக்கு நினைச்சிருந்தா ராஜாவை அந்த இடத்துலயே கதையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்பவும் அவனுக்கு ஒரு நன்மை செய்கிறான். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் நன்மை செய்த அவனைத்தான்
சவுல் தொடர்ந்து தொடர்ந்து தீமை செய்து கொண்டே வந்தான். கர்த்தரும் ஒரு சில காலங்கள் வரைக்கும் அதை அனுமதிச்சார். ஒரு சில காலங்கள் வரைக்கும் தேவனும் அதை அப்படியே அமைதியாக இருக்கிறது போல இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்த பொழுது இப்போ சொல்லுகிறா, நீ எனக்கு நன்மை செய்த, நானோ உனக்கு என்ன செய்த? தீமை செய்த. நீ எனக்கு நன்மை செஞ்ச, நான் உனக்கு என்ன செய்த? தீமை செய்த அப்படின்னு சொல்லி இப்போ சவுலே தன்னுடைய வாயை திறந்து என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். கொஞ்சம் சத்தம் ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தாவீதுக்கு மாத்திரம் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நன்மை செஞ்சிருப்பீங்க, தேடி வந்த மனிதர்களுக்கு நன்மை செஞ்ச, அதனால உங்களுக்கு தீமைகள், அதனால உங்களுக்கு பாடு கஷ்டம் வரும், வரத்தான் செய்யும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அதை நாம் சகிக்கும் பொழுது உண்மையாகவே நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கொஞ்ச கால பாடு, இதெல்லாம் எவ்வளவு காலம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, கையை எப்படி வச்சுக்கோங்க, நல்லா கையை தூக்கி வச்சுக்கோங்க. சொல்லுங்க, எவ்வளோ? இதோட கொஞ்சம் இருக்கா இன்னும்? இப்படி வச்சுக்கலாமா? கொஞ்ச கால பாடு சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச கால பாடுதான். நம்முடைய பாடுகள் எல்லாம் நீங்கி பரமனை தரிசிக்கிற நாட்கள் வந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்வோமா? கொஞ்ச கால பாடுகள் தான் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை நிலை நிறுத்துகிறதா இருக்கிறது. பரிசுத்த ஜனமாய் நம்மை நிறுத்துகிறது. சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மை நிற்க வைக்கிறது. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளையும் கர்த்தருக்கு முன்பாய் நிற்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்காதீங்க. எனக்கு உபத்திரம் வேணான்னு சொல்லாதீங்க. பாடு வேணானா நித்திய மகிமையை என்ன செய்கிறீங்க? வேணான்னு சொல்றீங்க. அப்ப என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். பாடு வேணும். சொல்லுங்க, இப்போ போகும்போதே என்ன வரும்? சொல்லுங்க, என்ன வரும்? எதிர்பார்த்துட்டே போங்க. எதிர்பாராம போகும்போது தானே பிரச்சனை. எதிர்பார்த்துட்டே போங்க. நான் வீட்டுக்கு போறேன், போற வழியிலே எனக்கு என்ன வரும்? பாடு வரும் அப்படின்னு நினைச்சிட்டே போங்க. திடீர்னு வரும். ஆஹா, நம்பர் 1, அடுத்து இன்னொன்று என்ன செய்ய போது வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே போங்க. சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் நம்மை கிறிஸ்துனுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற, கொஞ்ச கால பாடுகளை அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, பெராக்கா சபைக்குள்ள இருக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக, உங்களை நிலையாய் நிறுத்துவாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுத நிற்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, பாடுகள் உன் வாழ்க்கையில பரமனை தரிசிக்க வைக்கிறது. இதெல்லாம் கொஞ்ச கால பாடுகள், இதெல்லாம் நீங்கி போகிற பாடுகள், இதெல்லாம் நிரந்தரமாய் உன் வாழ்வில் தங்க போகிறவைகள் அல்ல. கொஞ்ச கால பாடுதான். எந்த பாடுகளை சகிக்கணும்? கிறிஸ்தவனாய் நீ இருப்பதனால் வருகிற பாடு. நீ வேற யாரும் ஒரு குடிகாரனா இருந்தன பிரச்சனை இல்லை உனக்கு. நீ கிறிஸ்தவனாய் மாறினதுனால தான் உனக்கு பிரச்சனை. அந்த பாடுகள் எல்லாம் சகிக்கணும். கிறிஸ்தவனாய் மாறி வந்த பாடுகளை சகிக்கணும். சகிக்க கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பாராக. இரண்டாவது, அநியாயமாய் வருகிற பாடு. அநியாயமாய் யோசேப்பு அநியாயமாய் குற்றம் சாட்டினாங்க. இயேசுவை அநியாயமாய் குற்றம் சாட்டினாங்க. தானியேலை அநியாயமாய் குற்றம் சாட்டினாங்க.
சகிக்கணும். மூணாவது, நன்மை நீ செய்கிறீல்ல, நீ செய்த நன்மைக்கு விரோதமாய் பாடு வரும், அதை சகிக்கணும். நாம் எல்லாரும் வாயை திறந்த, ஆண்டவரே இந்த பாடுகள் தான் என்னை பரமனை தரிசிக்க வைக்கிறது, என்னை நித்தியத்தில் கொண்டு போகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. சொல்லுங்க, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, சொல்லுவோம் இயேசுவே, சோர்ந்து போகாதே, இயேசுவே சோர்ந்து போகாதே. ஓ, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இல்லை இல்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே சகோதரா, உனக்கு வந்த பாடுகளில் சோர்ந்து போகிறவன் நீ அல்ல, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெரியது. வரட்டும், உலகத்தினால வரட்டும், பாடுகள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம்.
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவோ. அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமான ஒன்று. ஓ, அதை கண்டு கலங்காத, அதை கண்டு பயப்படாத. ஓ ரகமா சந்தர் அதியானமா, கர்த்தர் உன்னை விட்டு அகற்றுவார். உரிமையானவா, அதுதான் உன்னை கிறிஸ்துவுடைய மகிமைக்கு நேராய் நடத்துகிறது. உன்னை ஸ்திரப்படுத்துவதும் சீர்படுத்துவதோ, உன்னை நிலைப்படுத்துவதோ நிறுத்துவதோ ஓ உனக்கு முன்பாய் வருகிற பாடுகள் தான். ஓ சந்தரதியானமா ஷபலதியக்கமோ ஷபலரதியானமோ ரிவியக்கமோ தியாரி ஓ ரபா பா 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 ரபலரதியானமோ சந்தரதியானமா. ஓ அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி 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 பரலோக அக்கினி உன்னை சோர்ந்து போக விடாதபடி நடத்துகிற ஒரு ஜீவன் உள்ள தேவன் உன் கூடவே இருக்கிறார். அம்மா உன் கூடவே இருக்கிறார். உரிமை அனகரதி அனமா, உரிமை அக்கரா சந்தரதி அனமா. இதோ வல்லமை தரித்துக்கோ, தேவ பலனை பெற்றுக்கோ. தேவ வல்லமை உனக்குள்ள இறங்குகிறது. பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, ஓ என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் கர்த்தர் கொடுத்தா, கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஓ அந்த மேன்மையான தைரியத்தை ஓ எங்களுக்குள்ள வைப்பீராக. எத்தனை பாடுகள் வந்தாலும் உத்தமமாய் விளங்க பண்ணுவீராக. நாங்கள் உத்தமமாய் எங்களை விளங்க பண்ணுவீராக. ஓ ரலரா சந்தரதி அனமா. ஓ சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து முன்னேறுகிறவர்களாய் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் மாற்றுங்கப்பா, தெய்வம் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவர் மாற்றுவீராக, எங்கள் தெய்வம் மாற்றுவீராக. ஓ ரியா லபோ சந்தரதியா நபா. ஹல்லேலூயா. கொஞ்ச கால பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். இந்த காலங்கள் உன்னை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் உன்னை நிலைநிறுத்துவதற்கும் இது சரியான காலம். சோர்ந்து போகாத. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.